முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தனது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டு காவலில் கழிக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கவிருந்த வேளையில் தீர்ப்பு தேதியில் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தீர்ப்பை முன்கூட்டியே கூறுவதற்கு ஏதுவாக தீர்ப்பு தேதியை வரும் டிசம்பர் 22ஆம் தேதிக்கு மாற்றி வைக்க உயர்நீதிமன்ற நீதிபதி லோக் ஈ செங் இன்று அனுமதி அளித்தார். இதன்படி நஜீப்பிற்கு வீட்டுக்காவல் அனுமதிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து அடுத்த மாதம் 22ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என்று நீதிபதி லோக் ஈ செங் தெரிவித்தார். தம்முடைய எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிக்க வேண்டும் என்று முன்னாள் மாமன்னர் தமக்கு கூடுதல் அரசாணை உத்தரவு ஒன்றை வழங்கியதாக கூறி டத்துஸ்ரீ நஜீப் தொடுத்திருந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரும் நஜீப் வழக்கறிஞரும் நேற்று தங்கள் வாத தொகுப்புகளை சமர்ப்பித்தனர். SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான 42 மில்லியன் ரிங்கிட்டை முறைகேடு புரிந்த குற்றத்திற்காக 72 வயது நஜீப் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதியில் இருந்து சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.